லலி என்னண்ணா அண்ணன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஆரம்பிச்சாரு. ஆமாண்ணா இங்க பாருங்க. ஏன்னா எலெக்ஷன் அப்ப அறிவிச்சாரு இதெல்லாம் செய்வேன், எது எது செய்யணுமோ அது இதெல்லாம் செய்வேன்னாரு. அதனால அண்ணன் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை அதுதான் எடுத்திருக்காரு. இன்னும் 1 மாசம் கூட ஆகல அண்ணன் பதவியில உட்காந்து. நாளையோட 1 மாசம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திருஷ்டி எடுக்கலையா? ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும், நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தம்பிகள், குழந்தைங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பு எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது, மனசுல இருந்து நிஜமா உண்மையா உணர்வு பூர்வமா சொன்னதுதான். நீங்க சொன்னதையும் பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாட்டும். அதே நேரத்துல பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும். இந்த டைம்ல இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு ஆட்சியிலயும் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு நடக்கல. இப்ப தமிழக வெற்றி கழகம் நம்ம அண்ணன் ஆட்சியில இது நடக்குதுன்னா உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த தண்டனைக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். கடுமையான ஒரு இல்ல ஸ்டாரா இருக்கும் போதே பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர் எடுத்த படம் பிகில பெண்ணு சிங்க பெண்ணு ஆனீனமே உன்னை இவ்வாழங்க அந்த பாட்டு பாடினார்ல, அது சும்மா பாடல, சிஎம் ஆனாரு, செய்யாத இருப்பாரா? இப்ப சொல்லுங்க எங்க அண்ணனை, நான் சொல்றதே செய்வேன், சொல்லாட்டே செய்வேன். இத நிறைய வாட்டி நான் சொல்லணும். ஏன்னா அவரு சொன்னது அது எல்லாம் கேள்வி கேக்குறீங்கல்ல, எனக்கு கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேசுறீங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் அது எனக்கு நல்லதுதான்.